Hi friends, welcome to our channel. எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க friends? உங்க ஏரியாவுல எல்லாம் மழை பெய்யுதா இல்லையா? நீ கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க friends. எங்க ஏரியாவுல மழை பெய்யுது. ஓரளவு வந்து மழை வந்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து வெயில் தான் அடிச்சிட்டே இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு நாளாட்டு வந்து ரெகுலரா வந்து வெயில் அடிச்சிட்டே தான் இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் வந்து பருப்பு கறி தான் வச்ச போகிறேன். கொஞ்ச நாளாக என் வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். கொஞ்ச நாளாக வந்து நான் பருப்பு கறி வைக்கல. ஏன்னா வந்து போன மாதத்துக்கு முந்தின மாதம் வந்து ரேஷன் கடையில் கிடச்ச பருப்பு வந்து ஏப்ரலில் கிடச்ச பருப்பு வந்து கல்லம் பருப்பு. ஒரு நாள் வந்து நான் பருப்பு கறிக்கு வந்து ஏற்கனவே 10 விசில் வந்து நான் வைப்பேன் குக்கரில். வச்ச பிறகு அந்த பருப்பு வேகாமல் அது சாம்பாருக்கு நான் வச்சுருவேன். வேகாமல் எப்படியெல்லாமே நான் ஒரு வழி ஆக்கிட்டு அதனால வந்து அந்த பருப்பு இப்போ எடுக்கதே கிடையாது. அது பிறகு ஒரு 2 நாளைக்கு நான் வந்து கடையிலேருந்து பருப்பு வாங்கி 2 நாள் பருப்பு வருது. இந்த தடவை அப்போ வந்து போன மே மாதம் வந்து பருப்பு வாங்கியிருந்தேன். அப்போ அந்த பருப்பு வந்து நான் என்ன தான் எடுத்து வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ஓகே. நான் வந்து ரெகுலராக வச்சு பண்ணியது போல் வந்து இது வச்சும்போது இது பருப்பு கறிக்கு ஓகேவாக இருந்தது. நான் அந்த பருப்பை வந்து கடலம்பருப்பை வந்து வடைச்சி எடுத்துச்சு. இனி வந்து அதில் வந்து நம்ம வந்து பருப்பில் வந்து லெட்டு பண்ணலாம், அதுவும் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பருப்பு கறிக்கு குக்கரில் வந்து எல்லாமே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பருப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, காயப்பொடி எல்லாமே போட்டு குக்கரில் 10 விசில் வச்சு வேக வச்சு அதை ஆற வச்சு கடந்து எடுத்தாச்சு. கடந்து எடுத்து இப்போ கடுத்தடிச்சு வீசினா வந்து என்னோடய ஸ்டைலில் சூப்பரான வந்து பருப்பு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வந்து பருப்பு கறி வைப்பீங்க, நான் சொல்கிற மெத்தடில் வைப்பீங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பருப்பு கறியில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்னென்னா வந்து தக்காளி ஆட் பண்ண இல்லை. டெய்லி வந்து தக்காளி ஆட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் நாள் டச்சு விட்டதில் வந்து திடீர்னு ஏதோ கிடச்சதை வந்து போட்டு ஒரு சூப்பராக சிம்பிளாக வந்து ஒரு பருப்பு கறி வச்சாச்சு. அடுத்தது வந்து காய்கறி அவியல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் நான் வந்து காய்கறி அவியல் வந்து பண்ண போகிறேன். அது காய்கறி அவியலும் வந்து காய்கறி கொஞ்சம் கலர் சாவிச்சு அந்த காய்கறி வச்சு தான் காய்கறி அவியல் பண்ணேன். அதுவும் வந்து சூப்பராக வந்து காய்கறி அவியலும் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மீன் மேக்கர் வறுவலை வந்து பண்ணியிருந்தேன். நான் வந்து காய்கறி அவியலுக்கு வந்து காய்கறியெல்லாம் வேக வச்ச பிறகு லாஸ்ட் வந்து தேங்காய் வைத்து கருவேப்பிலை போட்டு இறக்குவேன். நீங்கள் வந்து எந்த மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சதைக்கும் போது வந்து பச்சை மிளகாய், அப்புறம் வந்து தேங்காய், கொஞ்சம் வந்து ஜீரகம் வந்து போட்டு நான் வந்து அவியலுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இவ்வளோதான சிம்பிளாக வந்து ஒரு சமையல் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து முடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர்நூனு என்னெல்லாம் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்து பருப்பு கறி, அப்புறம் வந்து அவியல், அப்புறம் சூப்பராக மீல் மேக்கர் பொரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கறதுனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.